வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 2 வகையான தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுவும் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி செய்யணும்னு சொல்றது பார்க்கலாம். குழந்தைங்க வந்து முள்ளங்கி, வெண்பூசணி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்கலாம் சாப்பிட இந்த மாரி வைக்கலாம் நம்ம. அதுக்காக வெண்பூசணி எடுத்துக்கங்க. வெண்பூசணி ரொம்ப ஹெல்தியானது. இந்த காய சாப்பிடாதவங்க இந்த மாரி தோசை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வர இத நீங்க ட்ரை பண்ணலாம். வெண்பூசணி நறுக்கி எடுத்துக்கங்க. விதைய நீக்கிருங்க. தோல் சீவி எடுத்துக்கங்க. விதையும் நீக்கிருங்க. விதை பிஞ்சா இருந்தா பரவாயில்ல. இதெல்லாம் முத்தலா தான் இருக்கு. அதனால விதைய நீக்கிருங்க. கழுவி எடுத்துக்கங்க. கழுவி எடுத்துட்டு வெண்பூசணிய நல்லா பொடி பொடியா நறுக்கிக்குங்க. மிக்ஸர் ஜார் எடுத்துக்கங்க. வெண்பூசணி சேர்த்துக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு கப் மாவு எடுத்துக்கங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஹேஷ் கார்ட் அதாவது வெண்பூசணி பேஸ்ட் வந்து சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. சாதாரண தோசை எப்படி இருக்குமோ அதே போல தான் கலர்ல இருந்து எல்லாமே இருக்கும். கேஸ் ஆன் பண்ணுங்க. தோசைக்கல்ல சூடு பண்ணுங்க. எண்ணெய் தடவிக்குங்க. சூடானது எண்ணெய் நல்லா தடவிக்குங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்றேன். தோசையை மெல்லிசா ஊத்துங்க. நல்லா அப்பதான் கிறிஸ்பியா வரும். முள்ளங்கி தோசையும் இந்த தோசையும் சேமா தான் இருக்கும். நெய் இல்லாட்டா எண்ணெய் சேர்த்துக்குங்க. கிறிஸ்பி ஆகிற வரை வேக வைங்க. மூடி போட்டு மூடுங்க. நல்லா தின்னா செய்யுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு. அதனால் நீங்கள் சாம்பார் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சட்னி சாம்பார் எதிர்ப்பு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க. இன்னும் ஒரு ரெசிபி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய ரெசிபிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வெண்பூசணி தோசை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கூட கொஞ்சம் அப்படியே மேலே கலர்ஃபுல்லாக இருக்கிற கேரட், அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் தூவி விட்டிங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்த ரெசிபி பார்க்கலாமா? அடுத்த ரெசிபி முள்ளங்கி தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சிம்பிளான வேலை தான் சொல்ல போகிறேன். ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. முள்ளங்கி தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முள்ளங்கி எடுத்துக்கங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கியாக எடுத்துக்கங்க. பிஞ்சானதாகவும் நீர் சத்து அதிகமாக உள்ள முள்ளங்கி எடுத்தீங்கன்னா கசப்பு தன்மை இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கியை பார்த்தே எடுத்துக்கங்க. முள்ளங்கி தோல் சீவி எடுத்துக்கங்க. காம்பகுதியை நறுக்கிடுங்க. கழுவி எடுத்துக்கங்க முள்ளங்கியை. ஒரு 2லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரில முள்ளங்கி எடுத்து நறுக்கி எடுத்துக்குங்க. பேஸ்ட் அரைக்கல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரணும். முள்ளங்கி சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க.
மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. நறுக்கி வச்ச முள்ளங்கி சேர்த்துக்குங்க. அரைச்சி எடுத்துக்குங்க. முள்ளங்கி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மாவு எடுத்துக்குங்க. இந்த பாருங்க முள்ளங்கி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மாவு 1 கப் எடுத்துக்குங்க. அதில் 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து முள்ளங்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. ரெடிஷ் பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தோசை சுடுற பதத்துக்கு ஏற்றாப்புல தண்ணி கலந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாவை. தோசை எப்படி செய்கிறேன்னு, தோசை மாவு எப்படி ப்ரிப்பேர்னு பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கங்க. தோசை செய்கிற கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணுங்க. தோசைக்கல்லை சூடு பண்ணுங்க. எண்ணெய் தடவிக்குங்க. தோசையை அப்படியே மெல்லிசாக செய்யுங்க. கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப திக்காக செய்யாதீங்க, நல்லா தின்னாக செய்யுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவு ஊற்றுங்க. நான் வந்து இரும்பு கல்லில் தான் செய்கிறேன். அதனால் தோசை வந்து இந்த தோசை வந்து நீங்கள் எப்போ இருந்தாலும் வரும். எப்பவும் செய்கிற போலே செய்யுங்க. அதனால் அது வராதுன்னுலாம் இல்லை, கண்டிப்பாக வரும். நல்லா தோசை நல்லா வரும். எண்ணெய் நெய் எது இருக்கோ சேர்த்துக்குங்க. மூடி போட்டு மூடுங்க. கொஞ்சம் நேரம் வேக வைங்க. வெந்துருச்சு பாருங்கள், கிறிஸ்பியாக ஆயிடுச்சு பாருங்கள். வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் தோசை கிறிஸ்பியாக இருக்கா என்னென்னு. கிறிஸ்பியான முள்ளங்கி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சட்னி சாம்பார் எது இருக்கோ அதை வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாருல அப்படியே கேரட் இல்லை பீட்ரூட், கொத்தமல்லி தழை அப்படியே தூவிட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். முள்ளங்கி தோசை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி சரியான இன்க்ரீடியன்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஈஸியான, ஹெல்தியான, டேஸ்டியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.